அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 2ஆம் திகதி ஜூன் மாதம் 2016 வருடம் வியாழக்கிழமை. இன்று நாடெங்கிலும் இருந்து வெளியாகி இருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போலவே முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது சிறுபான்மையினர் சார்பில் உப ஜனாதிபதி மாகாண பிரதிநிதிகளுடன் செனட் சபை, மாகாணங்கள் இணைய முடியாது, ஓரளவு போலீஸ் அதிகாரங்கள், மக்கள் கருத்தறியும் குழு அரசாங்கத்திற்கு பரிந்துரை என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. இனப்பிரச்சினைக்கு தீர்வாக மாகாண சபைகளின் முதலமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் உட்பட 75 பேர் அடங்கிய செனட் சபை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அந்த செனட் சபையானது பாராளுமன்றத்தின் எதேச்சாதிகார செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக முதலமைச்சர்களுக்கு தடை விதிக்க இராணுவத்தினருக்கு அதிகாரம் இல்லை, முஸ்லிம் என்பதால் பிரச்சனையை பெரிதுபடுத்தினர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. முதலமைச்சர்களுக்கு தடை விதிப்பதற்கு எந்த ஒரு அமைச்சுக்கோ அல்லது படையினருக்கோ அதிகாரம் கிடையாது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் முஸ்லிம் என்பதனாலேயே எதிர்ப்புகள் கிளம்பின. இப்பிரச்சனையை ஜனாதிபதியும் பிரதமரும் சுமூகமாக தீர்த்து வைத்துள்ளனர் என்று அரசாங்கம் அறிவித்தது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மற்றொரு செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் மலையகத்தில் பாதிக்கப்பட்டோர் தொடர்பில் ஜனாதிபதி பிரதமரின் பணிகளை நன்றியுடன் நினைவு கூர்கிறோம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டிருந்த சீரற்ற காலநிலை சீர்கேடு, மண் சரிவு மற்றும் அனர்த்தங்களால் பாதிப்புகளையும் இழப்புகளையும் எதிர்கொண்ட மக்களின், குறிப்பாக மலையக மக்களின் அவசிய தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு ஜனாதிபதியும் பிரதமரும் செயற்பாட்டு ரீதியில் ஆற்றியிருந்த பணிகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வரவேற்பதாகவும் நன்றியுடன் நினைவு கூர்வதாகவும் தெரிவித்துள்ள அதன் உபதலைவரும் ஊவா மாகாண அமைச்சருமான செந்தில் தொண்டமான் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ள அரசாங்கம் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. யுத்தம் முடிவடைந்து 7 வருடங்கள் கடந்தோடிவிட்ட நிலையிலும் இதுவரை இனங்களுக்கும் சமூகங்களுக்கும் இடையில் நல்லிணக்கத்தையும் தேசிய ஒற்றுமையையும் முன்னெடுக்கும் வேலை திட்டங்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். என்ற தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தியானது முதலமைச்சருக்கு எதிராக தடை விதிக்கும் உரிமை இராணுவத்திற்கு இல்லை, அமைச்சுக்கு கூட கிடையாது அரசாங்கம் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. மாகாண முதலமைச்சர் ஒருவருக்கு எதிராக தடை தீர்மானம் எதையும் மேற்கொள்ளும் உரிமை இராணுவத்திற்கு மட்டுமன்றி அமைச்சிற்கு கூட கிடையாது என்று அரசாங்கம் நேற்று புதன்கிழமை தெரிவித்துள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது இன்றைய தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது நிரந்தரமான தீர்வாக அமைய வேண்டும் என்ற தலைப்பில் இடம் பிடித்துள்ளது. வடக்கில் இடம்பெயர்ந்தவர்களை மீள குடியேற்றுவதற்காக காணிகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை நாளை வெள்ளிக்கிழமைக்குள் பூர்த்தி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிவுறுத்தல்களை வழங்கியிருப்பது யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரான 7 ஆண்டுகளிலும் மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்து வரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகும் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம். அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது இலங்கையர் ஒற்றுமையாக வாழ சமஷ்டியே பொருத்தம், நோர்வே துணை வெளிவிவகார அமைச்சரிடம் விக்கி வலியுறுத்து என்ற தலைப்பில் இடம் பிடித்துள்ளது. அதன் உள்ளடக்கமானது இலங்கையில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமெனில் சமஷ்டியே பொருத்தமானது என்று நோர்வே தூதுக்குழுவினரிடம் தமது நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார் வடக்கு மாகாண முதலமைச்சர் என்று தொடர்ச்சியுடன் கூடியதாக அமைந்துள்ளது சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமானது நவீன அடிமைகள் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் 4.6 கோடி பேர் நவீன அடிமைகளாக இருப்பதாகவும் அந்த எண்ணிக்கையில் 1.83 கோடி பேருடன் இந்தியா முதலிடத்தில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் இலங்கையில் 45,900 பேர் நவீன அடிமைகள் என்ற வகையறாவுக்குள் இடம்பெற்றிருப்பதும் உலக அளவில் 42வது இடத்தில் இலங்கை இருப்பதும் கவனிக்கத்தக்கது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளி இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் செய்திகளை பார்க்கலாம்.
அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது மக்கள் போராட்டம் மயிலட்டியை விடுவிக்காவிட்டால் நல்லாட்சி அரசுக்கு மாவை எம்பி எச்சரிக்கை வாக்குறுதியை நிறைவேற்றுமாறும் வலியுறுத்து என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் பிரதமரும் வாக்குறுதி வழங்கியதற்கமைய மயிலட்டி விடுவிக்கப்பட வேண்டும், இல்லாவிடின் மக்கள் போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்று தொடர்ந்து செல்கின்றது உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையின் இன்றைய தலைப்புச் செய்தியானது மீள்குடியேற்ற செயற்பாடுகளில் மைத்ரி அரசாங்கத்திற்கு தோல்வி, அமெரிக்க ஆய்வு அமைப்பு சுட்டிக்காட்டு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவியேற்று 1.5 வருடங்களாகியுள்ள போதும் முகாம்களில் வசிக்கும் மக்கள் இன்னும் தமது சொந்த இடங்களில் குடியேறுவது உறுதி செய்யப்படவில்லை என தெரிவித்த ஆக்லேண்ட் நிர்வாகம் எனப்படும் கலிபோர்னியாவை தளமாக கொண்ட சிந்தனைக்குழு துரித மீள்குடியேற்ற செயற்பாடுகளில் மைத்ரி அரசாங்கம் தோல்வியை சந்தித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் டெய்லி மிரர் மற்றும் லங்காதீப பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். முதலில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது மருத்துவ மாணவர்களின் உள்ளக பயிற்சி நெறி தொடர்பான அறிக்கை மீள பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டு தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் மதுபோதையில் வாகனம் செலுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் இருந்து நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருப்பதோடு விபத்தினால் ஏற்பட்ட சேதம் காரணமாக 1500 ரூபாய் அபராதம் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பதை மையப்படுத்தியதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது. அவற்றைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். முதலில் இந்திய செய்திகளில் ஒன்றாக தோல்விக்கு நானே பொறுப்பேற்கின்றேன் வைகோ என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதன் உள்ளடக்கம் சட்டசபை தேர்தல் தோல்விக்கு தானே பொறுப்பேற்றுக் கொள்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. இதேவேளை சர்வதேச செய்திகளில் ஒன்றாக ஆப்கானிஸ்தானின் நீதிமன்றத்திற்குள் பிரவேசித்து தலிபான் தற்கொலை குண்டுதாரிகள் தாக்குதல், போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 6 பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு காஸ்னி நகரில் நீதிமன்றம் ஒன்றில் போலீஸ் சீருடை அணிந்து வந்த தற்கொலை குண்டுதாரிகள் புதன்கிழமை நடத்திய தாக்குதலில் குறைந்தது 6 பேர் பலியாகியுள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அந்த வகையில் இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது தொடர்ச்சியாக கவனம் செலுத்தலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்துவோம். நல்லிணக்கம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதன் ஒரு புறத்தே தொலைக்காட்சி ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த தொலைக்காட்சியில் குழந்தைகளுக்கான சுட்டி டிவி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. அதில் G7 நாடுகளின் தலைவர்கள் உங்களோட ரேஸ் வெரி ஃபாஸ்ட் என்று சொல்லுகின்றார்கள். அதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கையில் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்திய வண்ணம் வேகமாக ஓடி வருவது போன்றும் அதனை பாமரர்கள் என்று பார்த்து கொண்டு நிற்பது போன்றும் வரையப்பட்டிருக்கின்றது இன்றைய வீரகேசரியின் கேலி சித்திரம். அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரமானது வரி அதிகரிப்பின் காரணமாக புகைப்பிடிப்போரின் தொகை குறைந்துள்ளதை மையப்படுத்தியதாக வரையப்பட்டுள்ளது. அந்த வகையில் புகைப்பிடிப்போரின் தொகை 5% குறைந்துள்ளது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மிகவும் உற்சாகமாக கூச்சலிடுகின்றார். அதேவேளை வரி காரணமாக 5% மக்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்தியுள்ளார்கள். ஒரு புறம் புகைப்பிடிப்பவர்கள் கூட்டமாக வரையப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரமானது காணி போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பில் புதிய கோணத்தில் பரிசீலிக்கப்படும் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் அண்மையில் வெளியிட்ட கருத்தினை மையப்படுத்தியதாக இன்றைய கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. அந்த வகையில் விஜயதாசவும் அற்புத விளக்கம் என்று தலைப்பிடப்பட்டதாக அலாவுதீன் போன்று விஜயதாச அவர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். அதேவேளை மேஜை மீது வைக்கப்பட்டிருக்கும் அற்புத விளக்கில் போலீஸ் காணி அதிகாரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த முயற்சியையும் மேற்கொண்டு பார்க்கலாம் என்று எண்ணுவது போன்று தேய்த்துத்தான் பார்க்கலாம் என்று அவர் எண்ணியபடி அந்த அற்புத விளக்கை தேய்த்து பார்ப்பதற்கு தயாராவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம். இன்று நாடெங்கிலும் இருந்து வெளியான பத்திரிகைகளில் இடம் பிடித்த முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்தியிருந்தோம். மேலும் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்கள்.